வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் போலி. சின்ன கிண்ணம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு அளவையும் சேர்த்து இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இந்த பாதாமை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். விப்பரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெல்லத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தையும் மிக்சியில் சேர்த்து நுணுக்கிட்டு வந்தாச்சு. விப்பரில் போட்டு மெல்ல அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட இந்த ஏலக்காயமும் அதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காயவும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாதாம் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ போலிக்கான மேல் மாவு செஞ்சு வச்சிடலாம். ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மாவு பிசைஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் போட்டு மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விடலாம். நல்லா ஊறினா தான் போலி நல்லா வரும். இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு மூடியை போட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நம்மளோட பாதாம் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மைதா பிசைஞ்சு வச்சு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோக்கு அளவு ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மேல் மாவும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி நான் உருண்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி தட்டலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்கேன். வாழை இலையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக விரித்து வச்சுட்டு கொஞ்சம் பூர்ணம் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா அகலமாக தட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம கல்லில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு 2 புறமும் நல்லா நெய் ஊற்றி சுட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வாழை இலையில் தட்ட முடிஞ்சால் தட்டுங்க. இல்லை வாழை இலை கிடைக்காதவங்க இந்த ஆயில் கவர் அல்லது ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி ஏதாவது கவரில் நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் போட்டு சுடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான பாதாம் போலி தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.